ஐயோ அந்த பொம்பளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, 2 முறுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. ஐயோ அந்த பொம்பளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, 2 முறுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. ஐயோ அந்த பொம்பளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, 2 முறுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. வருகிற டிசம்பரில் இருந்து எல்லா மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசின் சார்பில் எழுதப்படுகிற கடிதங்கள் அந்தந்த மாநிலத்தின் தாய்மொழியில் எழுதுவோம் என்று நீ இறங்கி வந்திருக்கிறாய் என்றால் உன்னை இறங்க வைத்தவன் திமுகவின் தலைவன் ஸ்டாலின். இன்னைக்கு நாங்க நடத்தின கூட்டத்துக்கு எங்களுக்கு நேற்றுக்கே லாபம் கிடைச்சிருச்சு. இப்ப என்ன சொல்றான்? தொகுதி மறுசீரமைப்பு செய்யணும். ஐயோ அந்த பொம்பளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, 2 முறுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க. இதெல்லாம் கூப்பிடப்படாதுன்னு அதுதான் சொன்னேன். இருக்காது இது. என் பெருமைக்குரியவர்களே, இன்னைக்கு தொகுதி மறுசீரமைப்பு விஜிலா சத்யானந்த் பேசினாங்க. எங்கிட்ட அப்படி ஒரு பிளானே இல்லையே அப்படிங்கிறார் நண்பர் அண்ணாமலை. விஜிலா சத்யானந்த கேட்டதை தான் திருப்பி கேட்கிறேன். அப்படின்னா 848 பேர் உட்காரக்கூடிய பார்லிமெண்ட் கட்டிடத்தை எதுக்கு கட்டின நீ? இப்ப நாங்க 543 பேர் பாராளுமன்றத்தில் இருக்கிறோம் எல்லாரும் சேர்த்து. இந்த பாராளுமன்ற கட்டிடமே போதுமானது. நான் அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், அபுதாபி, துபாய், குவைத், பஹ்ரைன், சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் நான் போய் வந்துட்டேன். எல்லா நாட்டிலையும் நான் போய் பார்க்கிறேன். இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் இருக்கிற பாராளுமன்ற கட்டிடம் போல வனப்பும் வசீகரமும் வல்லமையும் உள்ள பாராளுமன்ற கட்டிடம் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை. நீ அப்படி ஒரு பார்லிமெண்ட் கட்டிடம் இருக்கிற பொழுது ஒரு 850 பேர் உட்காரக்கூடிய ஒரு பாராளுமன்ற கட்டிடத்தை சென்ட்ரல் விஸ்தா என்கிற பேரால ஏன் கட்டின? அப்ப நீ அன்னைக்கே திட்டமிட்டுட்ட.